ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 22 அதிகாரம் 14 வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா யிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய நம்பிக்கையும் விசுவாசமும் இதுதான். கர்த்தருடைய பர்வதத்திலே, அதாவது கர்த்தருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா யிரே. இங்கே கர்த்தர் ஒரு நாள் திடீரென ஆபிரகாமிடம், உன் புத்திரனும் உன் ஏக சுதனுமாகிய ஈசாக்கை மோரியா தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே நான் காண்பிக்கும் மலை ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடு என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒத்தைக்கொரு மகன், கண்ணே பொண்ணே என்று மிகவும் நேசித்து பொத்தி பொத்தி வளர்த்தவர். அவனை இழக்க வேண்டும். ஆபிரகாம் ஏதாவது எதிர்த்து பேசினாரா? பேசவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகன பலிக்கு தேவையான ஆயத்தங்களை செய்து கொண்டு தன்னுடைய மகன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு வேலைக்காரர்களோடு மோரியா தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்து சேருகிறார். அவரும் ஈசாக்கு மட்டும் மலைக்கு மேலே போகிறார்கள். வேலைக்காரர்களை கீழே விட்டுவிட்டு ஆபிரகாம் விசுவாசத்தோடு நானும் பிள்ளையாண்டானும் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள். இப்போது ஈசாக்கு ஆபிரகாமிடம் தகன பலிக்கு நெருப்பு, கட்டை எல்லாம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கேப்பா என்று கேட்கிறான். அப்பவும் ஆபிரகாம் விசுவாசத்தோடு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டாரா? ஆம், கர்த்தர் பார்த்து கொண்டார். கர்த்தர் ஆபிரகாமின் விசுவாசத்தை கனம் பண்ணினார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட முற்படுகையில் அவரை தடுத்து நிறுத்தி முட்புதரிலே சிக்கி இருந்த ஆட்டு கிடாவை காண்பிக்கிறார். ஈசாக்குக்கு பதிலாக அந்த கிடாவை ஆபிரகாம் பலி கொடுக்கிறார். அதுவும் இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று விசுவாசியுங்கள். சில நேரங்களில் ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை வரும். சோர்ந்து போகாதீர்கள். அங்கேயும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிடாவை ஆயத்தம் பண்ணி இருப்பார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்காமல் கர்த்தரை விசுவாசித்து அவர் காட்டும் பாதையில் நடந்து செல்வதுதான். நேற்றைய தினம் நான் மிகவும் துக்கத்தோடு இருந்தேன். ஒரு துயர சம்பவம் என்னுடைய 2வது மகள் வீட்டிலே நடந்துவிட்டது. என்னுடைய 2வது மகள் ஏஞ்சலும் மருமகனும் தமிழ்நாட்டில் உளுந்தூர்பேட்டை வட்டாரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே தின தியானத்தை ரெகுலராக கேட்பவர்களுக்கு என் மகளை குறித்து நன்றாகவே தெரியும். அவள் முன்பு கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தால், திருமணத்துக்கு பிறகு கர்த்தருடைய ஊழியத்தை விசுவாசத்தோடு குடும்பமாக செய்து வருகிறார்கள். முந்தா நாள் இரவு அவர்கள் வீட்டில்லாத நேரத்தில் திருடர்கள் புகுந்து அவர்கள் சிறுக சிறுக சீட்டு போட்டு சேர்த்து வைத்த தங்க நகையையும் ஏதோ கொஞ்சம் பணத்தையும் ஒரு செல்போனையும் திருடி கொண்டு போய்விட்டார்கள். வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் வீசி எறிந்து விட்டார்கள். இந்த செய்தியை கேட்டதும் நான் மிகவும் வருத்தத்தோடு என் மகளிடம் போனில் பேசினேன். அவள் சொன்ன வார்த்தை எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. அப்போ கவலைப்படாதிருங்கள், இழந்ததற்கு பதிலாக ஆண்டவர் எங்களுக்கு 2 மடங்கு திரும்ப கொடுப்பார். அதற்காகத்தான் இதை அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். இதை கேட்டதும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருக்கிற தைரியத்தையும் விசுவாசத்தையும் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார்கள். போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது போல உங்களுக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சங்கீதம் 138 தாவீது ராஜா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னது போல நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவாயிரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற விசுவாசத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் நிறைவேற்றி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, எத்தனாவது நாளில் ஆபிரகாமும் ஈசாக்கும் கர்த்தர் குறித்த இடத்திற்கு வந்தார்கள்? ஏ 3, பி 4, சி 5, டி 6. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.